நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஏசாயா 44:21. இன்றைய தினத்துல கூட ஏசப்பா நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. பல சமயங்கள்ல நம்ம நினைக்கலாம், ஏசப்பா நம்மளை கைவிட்டாரோ, நம்மளை மறந்துட்டாரோ, நம்மளுடைய பாவங்கள்லாம் மன்னிக்காம அவருடைய சமூகத்திலிருந்து நம்மளை தள்ளிட்டாரோ அப்படின்னு நம்ம யோசிச்சிருக்கலாம். ஆனா ஏசப்பா ஒரு நாள் அப்படி பண்ண மாட்டாரு. ஆகார் ஆபிரகாமால அனுப்பிவிடப்படும் போது அவரோட மகனை கையில பிடிச்சிட்டு வனாந்தரத்துல போய் அலைஞ்சான். ஆனாலும் அந்த நேரத்துல ஏசப்பா ஆகார மறந்தாரா? மறக்கல. அதே மாதிரிதான் யோசிப்பு தன்னோட சகோதரரால விற்கப்பட்டு தெரியாத தேசத்துல போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாரு, சிறைவாசம்லாம் பண்ணாரு. அப்பா அவரை தேவன் மறந்தாரா? அதே மாதிரிதான் யாக்கோபு அவருடைய சகோதரனுக்கு பயந்து ஓடி போகும்போது தேவன் அவனை மறந்தாரா? பவுல் கர்த்தருக்காக ஊழியர் செஞ்ச இடங்களெல்லாம் அவனுக்கு எல்லா எதிர்ப்புகளுக்கு மத்தியில தேவன் அவனை மறந்தாரா? யோவான் பத்முத்தீவுல தனித்திருக்கும் போது தேவன் அவனை மறந்தாரா? இன்னைக்கு கூட கர்த்தருக்காக ஊழியர் செய்யும் அநேக ஊழியர்கள், மிஷினரிமார்கள், போதகர்கள் உதவிகளின்றி, போதிய பணமின்றி, சத்துருக்கள் மத்தியில சொல்லன்னா பாடலை அனுபவிக்கிறாங்களே, தேவன் அவைகளை மறந்தாரா? இன்னும் ஆயிரம் உயிருள்ள சாட்சிகளை சொல்லிட்டே போலாம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஏசப்பா எப்பவுமே தமது பிள்ளைகளை ஒருபோதும் மறந்து போகிறவரும் அல்ல, அவைகளை கைவிடுகிறவரும் அல்ல. சோதனைகள், வேதனைகள், வியாதிகள், கஷ்டங்கள், தனிமை இவைகளுக்கு மத்தியில நம்ம நேசித்தவர்கள், நம்ம நம்பியிருந்தவங்கலாம் நம்மளை விட்டு போயிருக்கலாம். ஆனா ஏசப்பா ஒரு நாளும் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. அவரை நம்புங்க. உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூடவே இருக்கிறேன் என்றவர் உங்களை ஒருபோதும் தனியாக விட்டு கடந்து போக மாட்டார். சோர்ந்து போகாதீங்க. உங்களோட தற்போது நிலை எப்படி வேணா இருக்கலாம், ஆனா உங்கள் அன்பான தேவன் உங்களோடு இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுங்க. நிச்சயம் விடுதலை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.